பசுமை நண்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎம்எஸ் பெருவடை ஃபார்மோட ஒரு வீடியோ வந்துட்டு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான சிக்ஸ் இங்கே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல வியூஸ் வந்து போயிருந்தது. ஆனால் ஆக்சுவலாக அங்கே இருக்க ப்ரீடர்ஸோட ஃபுல் வியூ வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க. நாம் ஒரு ஃபார்மில் அந்த மார்னிங் டைம் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரலும் அவங்க வெயிட் பண்ணி அவங்களோட டோட்டல் ப்ரீட்ஸ் எந்த மாதிரி வந்துட்டு அவங்க ப்ரீட்ஸ் வளர்த்துறாங்க, எந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட, சிக்ஸ் வந்துட்டு அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, சிக்ஸ் எப்படி வளர்த்துறாங்க, இது ஃபுல்லாக எந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இல்லாமல் அந்த பண்ணையோட முழு வீடியோ தொகுப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் வராது. அவங்க ஃபார்ம் பற்றின நேச்சுரலாக அவங்க பேசிக்கிறது, நாம் ஒரு ஃபார்மை விசிட் பண்ணால் எந்த மாதிரி அந்த ஃபார்மில் அந்த ஓனர்ஸ்கிட்ட வந்து கேள்வி கேட்போமோ அந்த மாதிரியான உரையாடல் மட்டும்தான் இந்த வீடியோவில் நடந்திருக்கும். மேக்ஸிமம் இங்கே பேசியிருக்க மாட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்மை விசிபிளாக வந்து பார்க்கலாம். அங்கே எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபார்ம் நீங்கள் நேரில் பார்க்காததை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்துட்டு பண்ணியிருக்கோம். நீங்களே இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முழு வீடியோவை பாருங்கள். அந்த ஃபார்ம் உங்களுக்கு நேரில் பார்த்த அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்குற நம்புகிறோம். இந்த ஃபார்ம் பற்றின கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் இன்னும் வேறு மாதிரி ஏதாச்சும் வீடியோ பண்ணணுன்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுவரையிலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள் போகலாம். நம்ம டெய்லி ரொட்டீன்னாங்கன்னா கோழிங்களுக்கு காலைல 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள கம்பு வச்சுருவோங்கண்ணா. காட்டு கம்பு நம்மளதே இருக்குங்க. அப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணி தான். குடிக்கிற தண்ணியில் வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லிவர் டானிக்கும் வைம்ராலும் கலந்துருவோங்க. அவ்வளோதான். நான் அதிகமாக மெடிசன் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருத்துவம் தான். துளசி தலை, வேப்பந்தலை அந்த மாதிரி வந்து நாங்கள் பவுடராக பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நாங்கள் ரெகுலராக தண்ணியில் கலந்து வச்சுருவோம். வைம்ராலும் ஒரு லிவர் டானிக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்துக்கு 2 நாள் காலையில் தண்ணியில் கலந்து வச்சுருவோங்க. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனுங்க. ஒரு சேவலுக்கு 3லேருந்து 4 ஃபீமேல் போட்டுருவோங்கண்ணா. இதுலேயே அடப்படுக்கிறதுலேருந்து குஞ்சு பறிக்கிற வரைக்கும் இந்த ரூம்லேயே இருக்குங்க. இதுலேருந்து தான் நம்ம வெளியே செப்பரேட் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் சிக்ஸை இவனா என்னோட ஓன் செட்டுன்னு வைங்களேன். ஓவர் ஏஜ், ஓவர் வெயிட்டு. ஆனால் இது ஒரு இப்போ 6 kg இருந்தது. இப்போ குருத்தில் இருக்கிறதுனால 4.5 வந்துட்டானுங்க. நீங்க தூரம் போனா தான் வருங்க. வருதாங்கண்ணா? இது வந்து இந்த சேவல் தம்பி என்ன பொட்டைக்கு ஆனதுங்க. வாங்க. நான் உள்ளார வரையா? இந்த பார்ட்டிஷன் 2 29
இது வந்து இந்த பார்ட்டிஷன் ஆனது, இது வந்து அந்த பார்ட்டிஷன் ஆனது. உடச்சிருச்சு பேரு, தெரியுதா? இது வந்து பார்ட்டிஷன் 1. மல்லு வந்துடுது அப்படியே. இங்கே எழுதிடுறத ஒன்று எடுத்து இந்த முட்டை முட்டை ஆகாது. வச்சுக்கோ, ரவுண்டு போட்டுக்கோ. இது வந்து பார்ட்டிஷன் 2 29ஆம் தேதி 1 2 4. தம்பினா செட்டில் அடுத்து போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிக்கோ, அது போய் கலெக்ட். மணிகா ஸ்மைல், திரும்ப 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 இந்த பக்கம். போறேன் அண்ணா, ஒரே நிமிஷம் அண்ணா. அம்மா அண்ணனுக்கு சேர் போடு. 5 நிமிஷம் நானே கூப்பிடுறேன், வரேன். சாத்திரல வச்சுக்கோ. எடுத்து இந்த பக்கம் இருக்கு. வேஸ்டேஜ் அதுதான், நம்ம பார்க்க மட்டும்ல காக்கா தூக்கி இருக்கோம். எக்லைங் இப்பதானா படுத்துட்டு இருக்குதுங்க. யாரு யாப்போ பிடிச்சு அதான் ப்ராப்பரா ஆட படுக்குது. ஒன்னும் படுக்காமே இருக்கும். ஆனா அது பார்ட்டிஷன் 5ங்கண்ணா. இது வந்து தலைவர் செட்டோடதுங்க. பார்ட்டிஷன் 4 வந்து தம்பி என்ன செட்டுங்கண்ணா. இந்த எக்லைங் உட்காந்துருக்கு. இது நல்ல போஸ்ட்ல உட்காந்துருக்கு. இங்க வாங்கலாம். ஓகே ஒன்று. ஆமா வந்துருங்க. முட்டனை இடில் நாம ஆர்ப்பாட்டம் பண்றதுனால வெளியே வருதுன்னு வைங்களேன். ஆனா சரிங்க. கோழிங்களுக்காக வச்சதுங்க. வராதுங்கண்ணா. ஆனால் இது எல்லாமே 2 months 60 to 65 days கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கஸ்டமர்களுக்கு தருவோம். தம்பிக்கு மாட்டு பண்ண வைக்கணும்னு ஆசையா.
அங்கே சாப்பிடுது பாருங்க. அதான் வருங்க. இதுதான் கேரண்டி செட்டோட பார்ட்டிஷனுங்கண்ணா. தண்ணி இருக்கு பாப்பு, இறையும் இருக்கு. ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 500 செட்டோட சிக்குங்க. இப்போ ஃபீமேல்ட்டு நம்ம குறைஞ்சபட்சம் 7லேருந்து 10 நாளில் வந்து பிரிச்சுருவோம். பிரித்து எடுத்து ப்ரூடிங் போட்டுருவோம். ப்ரூடிங் போடும்போது வந்து ஒரு சிக்குக்கு 1 வாட்ஸுங்கிற கணக்கில் லைட் போடுவோம். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 days தான் லைட்டே போடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூம் ஹீட்லேயே வந்து அதுக்கு ப்ராப்பராக ஆயிருங்க. அப்புறம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 days இருக்குங்க. 25 days இருக்கும். லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த வெளியே ரூமுக்கு போயிருங்க. அங்கே வந்து கொஞ்சம் பெரிய இடமா போட்டு கொஞ்சம் கொழுப்பு கட்டாமல் நல்லா ஓடி திரிஞ்சு விளையாடுறதுக்கு மண்குழியில் போகிறதுக்கு பெருசாக இடம் விட்டுருவாங்க. அங்கேருந்து இன்னொரு ரூமுக்கு போகும். ஒரு 45 days அங்கே இருக்குங்க. அப்புறம் 60 to 65 daysக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வர கஸ்டமர்களுக்கு அவங்களுக்கு சிக்ஸு பக்கத்துலேயே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எந்த சிக்கு வேணுமோ அதை கை காமிச்சு பிடிச்சி நம்ம டெலிவரி பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த ரூமில் தான் இருக்குங்க. இது வந்துட்டு தேங்காய் மஞ்சள் உள்ள. ஆமாங்க, ஃபுல்லாக கொக்கோ பிட் தாங்கண்ணா. நம்ம ப்ரூடிங் போடும்போது ஒவ்வொன்றுக்கும் நேம் லிஸ்ட் இப்படி ஒட்டிடுவோம். யாரோட செட்டு எப்போ நம்ம டே 1ல இருந்து எப்போ கோழி அடை தெளியுது, எப்போ ஹேச்சிங் ஆகுது, அதே மாதிரி F1 IBD லாசோட்டா எல்லாம் விட்டுட்டோமா அப்படிங்கிற வரைக்கும் இதில் இருக்குங்க. ஒரு கோழி அடை வச்சப்பயே இந்த நேம் லிஸ்ட் எடுத்து போட்டுருவோங்க. போட்டு ஹேச்சிங் ஆனோடனே எடுத்துங்க போட்டு டேட் இதில் மென்ஷன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எப்பப்போ வேக்சின் பண்ணணும் அப்படிங்கிறது இது எல்லாமே லிஸ்ட்டில் ஃபுல்லாக வந்துடும். கஸ்டமருக்கு போகும்போது 3லேருந்து 4 வேக்சின் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். வாங்க ப்ரோ, நீங்கள் கூட உள்ள வாங்க. இது இதில் ஒரு 2-3 கலர் இருக்கும். நான் உங்களுக்காக நிப்பாட்டி வச்சுது. இது வந்து இந்த கடக்கா பூதி, இது ஒன்று இருக்குது. அப்புறம் செங்கருப்பு முடிச்சுக்கலாம். சைஸ் எல்லாமே க்ரோத் ஆயிடுச்சு. இது ஃபீமேலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. கொடுத்துருங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. எப்பயும் போல தாங்க ப்ரோ. இன்னொரு 10 நாள் கழிச்சு டிவார்மிங் பண்ணி விட்ருங்க. லிக்சன்னு அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இல்லைங்களா, லிவர் டானிக்கு வைம்பால் எப்பயும் போல சுடு தண்ணி கலந்துங்க. நீலேருந்து ஒரு 4 நாளைக்கு சுடு தண்ணி மூட்டுவீங்க. கம்பெனி ஃபிட் நின்று 1 வாரம் வைங்க. அதுக்கப்புறம் கம்பு. அதான்